வெல்கம் டு அபி ரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்ட் 14 சிங்க்ரனஸ் சீரியல் கம்யூனிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சீரியல் கம்யூனிகேஷனாக தெரியும், ஒவ்வொரு சிங்கிள் டேட்டா ஒயரில் பிட் பை பிட்டாக அனுப்புறது, தொடர்ச்சியாக ஒரு வேர்டை பிரித்து அனுப்புறது சீரியல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். அந்த சீரியல் கம்யூனிகேஷன் மேஜராக 2 விதங்களாக இருக்குது. ஒன்று வந்து சிங்க்ரனஸ், இன்னொன்று அசிங்க்ரனஸ். சிங்க்ரனஸ்ங்கிறது ஒரு காமன் கிளாக்கை பேஸ் பண்ணி அந்த டேட்டாவை அனுப்புகிறது. அதில் வந்து எஸ்பிஐ, I2Cன்னு 2 டைப் இருக்குது. அதில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எஸ்பிஐ என்று அழைக்கப்படுகிற சீரியல் பெரிஃபெரல் இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ஒரு பிட்வீன் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் அதனுடைய பெரிஃபெரல்ஸ், அதாவது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏடிசி, டிஏசி, டிஜிட்டல் டு அனலாக், அனலாக் டு டிஜிட்டல், அது தவிர வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ், அப்புறம் மெமரி, இந்த மாதிரி நிறைய ரெஜிஸ்டர்ஸ், இது எல்லாமே ஒரு மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் அந்த டிவைசஸ்லையும் இருக்கும். ஸோ அந்த பெரிஃபெரல் டிவைசஸுக்கும் அந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் இடையில் இந்த எஸ்பிஐ பயன்படுத்தி எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். இது வந்து இந்த எஸ்பிஐயுடைய ஒரு பிளாக் டயக்ராம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஒயர், அதாவது 4 ஒயரை பயன்படுத்தி ஒரு மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் அதனுடைய எஸ்பிஐ சப்நோடுன்னு சொல்லுவாங்க, அந்த சப்நோடுக்கும் இடையில் கம்யூனிகேஷன் பண்ணலாம். இதில் பாருங்கள், முதல் ஒயர் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து சிஎஸ், சிப் செலக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் எஸ்சிஎல்கே, அப்புறம் எம்ஓஎஸ்ஐ, எம்ஐஎஸ்ஓ அப்படின்னு 4 ஒயரை பயன்படுத்தி கம்யூனிகேஷன். 3 ஒயரில் ஒரு சிக்னல் அல்லது டேட்டா வந்து எதிலிருந்து போகுதுன்னா மெயின் எஸ்பிஐயிலிருந்து சப்நோட் எஸ்பிஐக்கு போகுது. ஒரு ஒயர் வந்து ரிட்டன் வர மாதிரி இருக்குது. ஒரு ஒயரில் அந்த எம்ஐஎஸ்ஓங்கிற ஒயருக்கு ரிட்டன் வர மாதிரி இருக்கும். ஸோ அது என்னன்னு பார்ப்போம். இதில் வந்து சிப் செலக்ட் அப்படிங்கிறது சிஎஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே ஒரு கோடு போட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, எப்பெல்லாம் லோவில் இருக்கிறப்ப அந்த பர்டிகுலர் சப்நோடு வந்து செலக்ட் பண்ணப்படும். அடுத்தால கிளாக்குக்கு வந்து எஸ்பிஐ சிஎல்கேங்கிறது தான் எஸ்சிஎல்கேன்னு ஷார்ட்டாக போட்டிருக்காங்க. அடுத்தால எம்ஓஎஸ்ஐ. எம்ஓஎஸ்ஐ அப்படிங்கிறது என்னென்னா மெயின் அவுட் சப்நோட் இன். மெயின்லேருந்து அவுட் ஆகிற ஒரு டேட்டா சப்நோடுக்கு இன்புட் டேட்டாவாக இருக்குது. அதில் மெயின் இன், சப்நோட் அவுட், அப்படி ரிட்டர்ன் வரக்கூடிய டேட்டா. இந்த மாதிரி 4 விதமான ஒயர்ஸை பயன்படுத்தி பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பல்ஸ் டயக்ராம் பார்க்குறோம். சீரியல் பெரிஃபெரல் இன்டர்ஃபேஸுக்கு 4 விதமான மோடில் நம்ம அதை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். அந்த மெயின் பெரிஃபெரலை நம்ம செட் பண்ணுறதன் மூலமாக அந்த மெத்தடில் டேட்டா வந்து அனுப்பப்படும். இதில் பார்த்திங்கன்னா 0, 1, 2, 3ன்னு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2 காலத்தில் பாருங்கள், சிபிஓஎல், கிளாக் பொலாரிட்டி, அடுத்தல கிளாக் ஃபேஸ் அப்படின்னு 2 டேட்டா இருக்குது. அந்த 2 டேட்டா பாருங்கள், சேர்த்து பார்த்திங்கன்னா 00, 01, 10, 11 அப்படிங்கிற அந்த 2 பிட்டுங்கிறத 4 டைப்ஸ் ஆஃப் இதை அனுப்பலாம். அதுதான் இந்த எஸ்பிஐ மோடில் 0, 1, 2, 3ன்னு வச்சுக்கோங்க. இதில் கிளாக் பொலாரிட்டி வந்து ஐடியலாக இருக்கிறப்ப கிளாக் பொலாரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, கிளாக் வந்து லோவில் இருந்தால் இதில் முதல் 2லேயும் பாருங்கள் லோவில் இருக்கும், அடுத்த 2லேயும் ஹையில் இருக்கும். சரி, இப்போ அந்த கிளாக் ஃபேஸை பயன்படுத்தி அது எப்படி அந்த டேட்டா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 00ன்னு இருக்கிறதுல, அதாவது மோடு 0ல் வந்து டேட்டா வந்து ரைசிங் எட்ஜில் சாம்பிள் பண்ணப்பட்டு ஷிஃப்டட் அவுட் வந்து அது வந்து அடுத்த ஃபாலிங் எட்ஜில் அவுட்டில் டேட்டா கிடைக்கும். அது ஷிஃப்ட் அவுட் ஆகும். அது எப்படின்னு பாருங்கள். மேலே வந்து அந்த சிப் செலக்ட் எப்போல்லாம் லோவுக்கு வருதோ அப்போ வந்து இந்த பர்டிகுலர் சிப் வந்து செலக்ட் பண்ணப்படுகிறது. அடுத்தால கிளாக் டேட்டா, கிளாக்குடைய அந்த பல்ஸு, கிளாக் பல்ஸஸ் 8 பிட்டுக்கு 8 பல்ஸ் வருது. அடுத்தால மெயின் அவுட் எஸ்பிஐ இன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்நோட் இன் அப்படிங்கிறத பாருங்கள். முதல்ல என்ன நடந்தது, இப்போ வந்து ஃபஸ்ட் இந்த எப்போல்லாம் சிப் செலக்ட் வருதோ அதுக்கு அடுத்த ரைசிங் எட்ஜில், இந்த கிளாக்குடைய ரைசிங் எட்ஜில் அந்த டேட்டா வந்து எடுத்துக்கொள்ளப்படும். 10, 10, 01, 01 அப்படின்னு அந்த 8 பிட் டேட்டா சீரியல் அவுட், சீரியல் இன் அந்த சிஸ்டத்தில் அந்த சப்நோடுக்கு அனுப்பப்படுகிறது. ஸோ இப்போ சப்நோட்லேருந்து வரக்கூடிய அவுட் ஆகிற டேட்டா பாருங்கள். இது 1 அப்படிங்கிறது எப்போதுன்னா ரைசிங் எட்ஜ் ஆஃப் த கிளாக் வருது. ஏன்னா இது வந்து மோடு எஸ்பிஐ மோடு வந்து 0 அப்படிங்கிறதுனால ரைசிங் எட்ஜில்
அந்த டேட்டா வந்து அனுப்பப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்க. ஃபாலிங் எட்ஜில் வந்து அவுட் டேட்டா, அதாவது மெயின் இன் சப்னோட் அவுட் அந்த டேட்டா இருக்குல்லவா, அதுலேருந்து ரிட்டர்ன் வரக்கூடிய டேட்டா வந்து இங்கு ரிட்டர்ன் எடுத்துக்கொள்ளப்படும். இது மாதிரி 4 விதமான மெத்தட் இருக்குது. அதாவது இதில் இந்த ரெண்டுலேயும் என்ன வித்தியாசம்னா, மேலே 2 கீழே உள்ளது வந்து கிளாக்கோடைய பொலாரிட்டி. மேலே ரெண்டுலேயும் கிளாக்கோடைய பொலாரிட்டி வந்து லாஜிக் லோவில் இருக்கும் ஐடியல் கண்டிஷனில், இதில் லாஜிக் ஹையில் இருக்கும். சரி, இந்த எஸ்பிஐ இன்டர்ஃபேஸ் வந்து ஒரே ஒரு மெயின் தான் இதில் இருக்க முடியும். ஒரு மாஸ்டர்னு வச்சுக்கலாம், மல்டிபிள் ஸ்லேவ்ஸ் அதில் இருக்கலாம். சரி, அந்த சப்னோடு வந்து 2 விதமான மோடில் அந்த மெயின் இதோட கனெக்ட் பண்ண, மெயின்னு மைக்ரோ கண்ட்ரோலர் அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ரெகுலர் மோடு, இன்னொன்று வந்து டெய்சி செயின் மோடு அப்படின்னு 2 விதமான மோடு. இதில் வந்து 3 சப்னோடு இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கணும், 3 சிப் செலக்ட் பின்னு இருக்குது. ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து வெளியில் வரக்கூடிய பின் வந்து 3 சிப் செலக்ட் பின்னு தேவைப்படுது. ஏன்னா ஒவ்வொரு சப்னோடுக்கும் ஒவ்வொரு பின்னு தேவைப்படுது. அது மாதிரி கீழே உள்ள மற்றெல்லாம் காமனாக நம்ம இது பண்ணிக்கலாம். அதில் வந்து அந்த என்னென்னா கிளாக்கு, அப்புறம் வந்து எம்ஓஎஸ்ஐ, அப்புறம் எம்ஐஎஸ்ஓ, அந்த இது எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐஎஸ்ஓ வந்து அந்த எஸ்டிஓ, ஒவ்வொரு சப்னோட்லேருந்து வரக்கூடிய எஸ்டிஓவை பேரல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த எஸ்டிஓ 3 எஸ்டிஓவும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட் அந்த பின் வந்து, ஸோ ட்ரை ஸ்டேட் பின்னாக இருக்கும். ஸோ ஒரு சிப் செலக்ட் பண்ணியிருக்கப்பட்டிருக்கப்ப அதனுடைய அவுட்புட் மட்டும் ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும். மற்ற 2உடைய அவுட்புட்டும் அந்த எஸ்டிஓவும் ஹை ஸ்டேட்டுக்கு போயிடும். இந்த வோல்டேஜ் ஷார்ட் சர்க்கியூட் ஆகாமல் இருப்பதற்கு அது பயன்படுத்தப்படுகிறது. அதே அந்த இன்புட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த எம்ஓஎஸ்ஐலேருந்து வரக்கூடிய ஒரு அவுட்புட்டு மல்டிபிள் இன்புட்டுக்கு போகிறதுனால அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து 3ங்கிறப்போ ஓகே. இப்போ வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் இந்த பின் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். அதாவது ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் பின்ஸ், ஜிபிஐஓ பின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக தான் இருக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோவில் 16 பின் இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி நிறைய நோடை, ஒரே டிவைஸில் நிறைய நோடு இருக்குது கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா அந்த பின்ஸை நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. அதை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணலாம்னா ஒரு மல்டிப்ளெக்ஸரை பயன்படுத்தி, இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்தில் பாருங்கள், இதில் வந்து 3 அவுட்புட்டு நம்ம சிப் செலக்டுக்கே பயன்படுத்தியிருக்கோம் இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில். அந்த 3 அவுட்புட்டை பயன்படுத்தி ஒரு மல்டிப்ளெக்ஸரில் கனெக்ட் பண்ணோம்னா, மக்ஸில் கனெக்ட் பண்ணோம்னா அது என்ன ஆகும்னா 3 8 அவுட்புட்டாக மாற்றிடும். ஸோ 8 நோடு வரைக்கும் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே சேம் பின் நோட்ஸை பயன்படுத்தி 8 நோடு வரைக்கும், சப் நோடு வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது டெய்சி செயின் மோட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சிப் செலக்ட்டு, மொத்தமே அதே 4 ஒயர் கம்யூனிகேஷன் தான். அந்த 4 ஒயர் கம்யூனிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்று சீரியலாக 3 சப்னோடையும் சீரியலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா முதல் சப்னோடுடைய அவுட்புட்டை எடுத்து எஸ்டிஓவை 2வது சப்னோடு கொடுத்துருக்காங்க. அந்த 2வது சப்னோடுடைய அவுட்புட்டை எடுத்து 3வது சப்னோடு, 3னுடைய அவுட்புட்டை எடுத்து இந்த மெயினுக்கு மெயின் இன்புட் எம்ஐஎஸ்ஓவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்னென்னா, இதன் மூலமாக நமக்கு வந்து நம்பர் ஆஃப் பின்ஸ் வந்து சேவ் பண்ணப்படுகிறது. ஒயரிங்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் இதில் டேட்டாவை அனுப்புறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த சார்ட்டில் இதில் வந்து டேட்டாவை அனுப்புறது வந்து இப்போ உதாரணம் 3க்கும் அனுப்புறதுக்கு நம்பர் ஆஃப் கிளாக் பல்சஸ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். உதாரணத்துக்கு முதல் 8 கிளாக் பல்ஸில் முதல் சப்னோடுக்கு அந்த டேட்டா ஃபுல்லாக போயிடும். அடுத்த 8 கிளாக் பல்ஸில் 2வது சப்னோடுக்கு போகும். அடுத்த 8 கிளாக் பல்ஸில் 3வது சப்னோடுக்கு போகும். ஸோ அதனால் இப்போ நம்ம 3வது சப்னோடுக்கு ஒரு டேட்டா அனுப்பணும்னா ஒரே சிப் செலக்ட் தான், காமன் சிப் செலக்ட். இதில் எல்லா சிப்புமே செலக்ட் ஆகிரும். நம்ம என்ன பண்ணணும்னா மொத்தம் 24 பல்ஸ் கொடுக்குறப்ப அந்த டேட்டா 3வது சப்னோடுக்கு கம்ப்ளீட்டாக போய் சேர்ந்துருக்கும். ஸோ இந்த மெத்தடில் பண்ணுறப்ப நம்பர் ஆஃப் ஒயர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் சிப் செலக்ட் அவுட்புட் வந்து மிச்சம் பிடிக்கப்படுகிறது. ஆனால் இதற்கு சூட்டபுளாக அந்த சப்னோட்ஸுடைய டிசைன் வந்து இருக்கப்பட வேண்டும். அந்த சப்னோடு வந்து இந்த டெய்சி செயின் மோடில் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் இதை பயன்படுத்தலாம். அது இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கிட்டு தான் இந்த மெத்தடில் நம்ம ஒயரிங் பண்ணிக்கிட வேண்டியிருக்கும். ஸோ அவுட்புட் வந்து இப்போ உதாரணத்துக்கு முதல் இதில் வரக்கூடிய அவுட்புட்டை எடுத்து நமக்கு இதுக்கு வரணும்னு வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்னா 24 கிளாக் பால்ஸ் கொடுத்தோன்னா மொதல் இன்புட்டில் உள்ள அவுட்புட் வந்து இந்த எம்ஐஎஸ்ஓக்குள்ளே வந்துடும், எல்லாமே உள்ளே வந்துடும். ஸோ இப்படி தான் ஒரு சீரியல் ப்ரிஃபரல் இன்டர்ஃபேஸ் வந்து பயன்படுத்தப்படுகிறது. இது எதிலெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா, நார்மலாக ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு சிஸ்டத்தில், அதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் டிஸ்பிளே யூனிட்டு கம்யூனிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும், வெளியில் உள்ள அதர் போர்ட்ஸுக்கு கம்யூனிகேட் பண்ண வேண்டியிருக்கும். அது தவிர நார்மலாக
அதுலேயே இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய சப்நோட்ஸ் என்று அழைக்கப்படுகிற ரெஜிஸ்டர்ஸு, ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் அதுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் பயன்படுத்தி பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிளான சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ். இதுவரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ்னால் எப்படி இருக்கும், அது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.